மகாபாரதம் வனப்பருவம். உபபருவம் 6. தீர்த்தயாத்திரை பருவம். பாண்டவர்களின் புனித பயணம். அகஸ்தியர் லோபாமுத்திரை கதை மற்றும் நாரதரின் அறிவுரைகள். அர்ஜுனன் இந்திரலோகத்தில் தங்கியிருந்தபோது தர்மபுத்திரர் மற்ற தம்பிகளுடனும் திரௌபதியுடனும் லோமச முனிவரின் வழிகாட்டுதலில் பாரத தேசம் முழுவதும் புனித பயணம் மேற்கொண்டாள். அவர்கள் கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி போன்ற புனித ஆறுகளில் நீராடினர். தர்மபுத்திரர் காசி, பிரயாகை மற்றும் பல புண்ணிய தலங்களுக்குச் சென்று தான தர்மங்கள் செய்தார். வழியில் பல முனிவர்கள் பாண்டவர்களுக்கு நீதிக் கதைகளை சொன்னார்கள். முதன்மையாக அகஸ்திய முனிவரின் வரலாற்றை லோமசர் விவரித்தார். அகஸ்தியர் எப்படி ஆதாபி மற்றும் வாதாபி என்ற அரக்கர்களை அழித்தார், கடல் நீரை முழுவதுமாக அருந்தி தேவர்களுக்கு உதவினார் மற்றும் விந்திய மலையின் கர்வத்தை அடக்கினார் என்பது போன்ற கதைகளை தர்மர் கேட்டார். மேலும் லோபாமுத்திரை என்ற பெண்ணை அகஸ்தியர் எப்படி மணந்தார் மற்றும் அவர்கள் முன்னெடுத்த அறநெறிகள் பற்றியும் விவரிக்கப்பட்டது. பாண்டவர்கள் தெற்கு நோக்கிச் சென்று ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்தையும் பரசுராமரின் வீரக் கதைகளையும் கேட்டனர். இந்த தீர்த்தயாத்திரையின் நோக்கம் பாண்டவர்களின் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதும் அவர்கள் வரப்போகும் மாபெரும் போருக்கு மனரீதியாக தயாராவதும் ஆகும். புனித தீர்த்தங்களில் நீராடுவது ஒருவனது கர்மவினைகளை குறைக்கும் என்று லோமசர் விளக்கினார். ஒவ்வொரு புனித இடத்திலும் பாண்டவர்கள் தங்களது தவ வலிமையை பெருக்கிக் கொண்டனர். தர்மபுத்திரர் அர்ஜுனனை மீண்டும் காணும் ஆவலில் காத்துக் கொண்டிருந்தார். அடுத்த உபபருவத்தில் ஜட்டாசுர வத பருவம் மற்றும் திரௌபதியை காப்பாற்றிய பீமனின் வீரம் பற்றி விரிவாக காண்போம்.